தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக வழக்கில் செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராகவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீனுக்கான சட்ட நடைமுறைகள் தற்போது வரை நிறைவடையவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்த பிறகே சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தொடர்ந்து 5வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, குறிப்பாக குதிரை பேரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனை முன்ஜாமீன் உத்தரவின்படி விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றும் சென்னை திருவல்லிக்கேணி D1 காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருக்கிறார். இதன் மூலம் அவர் தொடர்ந்து 5வது நாளாக காவல் நிலையத்தில் ஆஜராகாதது என்பது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் குதிரை பேரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி T1 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் பெயர்களும் இந்த வழக்கில் என்பது சேர்க்கப்பட்டு உள்ளன. இதையடுத்துதான் கைது நடவடிக்கையை தவிர்க்க செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் என்பது செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியதுடன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் விதித்த கால அட்டவணைப்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளிலும் செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. அதன் தொடர்ச்சியாக இன்றும் தற்போது வரை அவர் ஆஜராகாமல் இருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகாமல் இருப்பதற்கான காரணம் குறித்தும் இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்தோ அல்லது அவரது தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமாக விளக்கம் என்பது வெளியாகவில்லை. இதனால் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் முறையாக பின்பற்றியுள்ளனவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக விசாரணை அதிகாரிகள் வழக்கின் பல்வேறு அம்சங்கள், சாட்சிகள் அளித்த தகவல் மற்றும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகாத விவகாரம் குறித்தும் காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதும் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக நீதிமன்றம் விதித்த நிபந்தனையின்படி விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து 5வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாதது இந்த வழக்கின் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.